திகழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. படம் எப்படி இருக்குது? 2021 வந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் தான் வந்து புஷ்பா. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு வேலைக்கு போகிறான், கடத்தல்காரனாகி அவன் எந்த அளவுக்கு வரான் அப்படின்றத எடுத்துக்காட்டின படம். நல்லாவே போச்சு. அதில் வந்து சமந்தாவோட ஒரு பாட்டு எல்லாமே வந்து அந்த படத்துக்கு ஒரு வெற்றியாக அமைஞ்சது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2வது பாகம் வெளிவந்திருக்கு. ஆரம்பம் வந்து பிரம்மாண்டமாக தான் இருக்குது. அதாவது ஜப்பானில் ஒரு ஒரு துறைமுகத்தில் வந்து இந்த படம் ஆரம்பிக்குது. ஜப்பான்காரங்களோட ஒரு சூப்பர் ஃபைட் பண்ணுறாரு ஹீரோ. அப்படியே கட் பண்ணால் ஒரு கனவு கண்டிருக்காரு. வீட்டில் தூங்கி முழிக்கிறாரு. ரைட்டுப்பா, என்னப்பா இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா, படம் வந்து பகத் பாசில் அவர்தான் இல்லை, அவருக்கும் இவருக்கும் உண்டான கதைக்களம் நல்லாவே இருக்குது. ஆரம்பத்தில் இவங்க சண்டை போடுறது, அவருக்கு போட்டி எடுக்கிறது, அவர் வந்து ஒரு சைக்கோத்தனமான நடிப்பில் பகத் பாசில் பின்னி எடுத்திருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, அல்லு அர்ஜுனாவோட பகத் பாசிலோட நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து அவர்கிட்ட வந்து 2 பேரும் போட்டி போடுறாங்க. போட்டி போட்டு கடைசியில் வந்து இவர் ஹீரோ தானே ஜெயிப்பார். அல்லு அர்ஜுன் ஜெயிச்சிடுறார். இவர் பெரிய ஒரு கடத்தல் திட்டு போட்டிருப்பார். அதை அவரால் பிடிக்க முடியாது. கிளைமேக்ஸில் வந்து அவர் ஒரு குடோனுக்குள்ளே சந்தன கட்டைகளோட சூசைட் பண்ணிக்கிறார். படம் முடிஞ்சதா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் படம் ஓடுது. அப்புறம் ஒரு சென்டிமெண்ட். அல்லு அர்ஜுனுக்கு வந்து ஃபேமிலி அண்ணனும் அவர் ஒன்றா சேர்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்ற மாதிரியை காட்டி 2வது பாம் வெடிக்கிறது. அதாவது அவர் புதுசாக ஒரு வில்லனை க்ரியேட் பண்ணி 3வது பார்ட்டுக்கு வழி வச்சுருக்காங்க. ரைட், படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, படம் சண்டை காட்சிகள் வந்து அற்புதமாக இருக்குது. அதாவது ரொம்ப ஓவராக இருந்தாலும் ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு சண்டை காட்சி இருக்குது. பறந்து அடிக்கிறாரு, கையையும் காலையும் கட்டிக்கிட்டு ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து உண்மையாலுமே இந்த மாதிரி சண்டை போடலாம், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அது வந்து பெருசாக வந்து நமக்கு செயற்கைத்தனமாகவோ எல்லாம் இந்த ரோப் கட்டிட்டு பறந்து அடிக்க அந்த மாதிரியாவோ காட்டலை. அது ஒரு வெறி ஆக்ரோஷத்தோட இப்படி பண்ண முடியுன்ற மாதிரியே காட்சி அமைப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால், இதில் வந்து ஒரு லேடிஸ் கெட்டப்பில் வந்து புடவை கட்டிகிட்டு இவர் வந்து ஒரு டான்ஸ் ஆடியிருப்பார், ஒரு பாட்டு. அதே மாதிரி ஒரு ஃபைட்டும் பண்ணியிருப்பார். அதுவுமே கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிரம்மாண்டமாக செலவு பண்ணி எடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து காட்சிகள் சோடை போகலை. அற்புதமாக இருக்குது, பார்க்கலாம், ரசிக்கலாம். அந்தளவுக்கு படத்தோட காட்சி அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒளிப்பதிவு அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னாக்கா, மிக அற்புதமான ஒளிப்பதிவு இந்த படத்தில் வந்து நிச்சயமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி நம்ம இசை கூட அற்புதமாக பண்ணியிருக்காரு நம்ம ஸ்ரீ. அற்புதமான ஒரு இசையமைப்பு. இசை கூட நல்லாவே படத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. டான்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாக்கா, போன படத்தில் மாதிரியும் இதில் வந்து ஒரு டான்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த டான்ஸ் வந்து அவ்வளோவா எடுபடலை அப்படின்னு தான் சொல்லணும். அதான் பாடல் எடுபடலை, டான்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. டான்ஸ் மாஸ்டரை வந்து நிச்சயமாக பாராட்டணும். அந்த மாதிரி அற்புதமான 2-3 பாட்டுக்கும் வந்து அழகான நடன அமைப்பு பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து கதை அப்படின்னு சொன்னாக்கா, கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்குது, கொஞ்சம் நம்பாத மாதிரி இருக்குது. திடீர்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ வந்து ஒரு கடையில் போய் பைக் வாங்குற மாதிரி வந்துட்டு ஒரு ஹெலிகாப்டர் வாங்குறாரு. அதே மாதிரி நம்ம தினமும் நியூஸில் பார்க்குறோம். அதாவது சர்வதேச எல்லையை கடந்து இலங்கைக்குள்ளே போன மீன் பிடிக்க போன மீனவர்கள் வந்து பிடிச்சிடுறாங்க, அவங்கள சிறையில் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், சர்வசாதாரணமாக ஒரு 1000 போட்டு சர்வதேச எல்லையை கடந்து இலங்கை கடற்கரை வரைக்கும் போகும். ஆனால் அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஒரு போலீஸ் ஒரு சிங்கிள் போட்டை வந்து இலங்கை போலீஸ் வந்து பிடிக்கிற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஓடுறாரு. 2வது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டரில் வந்து ஒரு ஹீரோ வந்து இங்கேருந்து இலங்கையில் போய் இறங்குற மாதிரி இந்த மாதிரியான காட்சி அமைப்புகள்லாம் கொஞ்சம் யோசித்து தவிர்த்திருக்கலாம். இல்லை வேறு மாதிரி இதை மாற்றி அமைச்சிருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இவர் சந்தனக்கட்டைகளை கடத்தும் விதம் வெறும் மாட்டு வண்டியாக செஞ்சு கொண்டு போகிறது, அது கூட எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றத கதை அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. படம் பார்க்கலாம். படம் வந்து பார்த்திங்கன்னா விறுவிறுப்புக்கு குறை கிடையாது. அற்புதமாக எடுத்திருக்காங்க. நல்ல ஒளிப்பதிவு, கேமரா எல்லாமே எந்த ஒரு குறையும் இல்லை. பார்க்கலாம் படம். ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் விறுவிறுப்பாக கொடுத்துருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் படம் வந்து 3.25 மணி நேரம் ஓடுது. அந்த ஒரு 1/2 மணி நேரத்தை நீளத்தை குறைச்சிட்டு இருந்தால் படம் வந்து சூப்பர், அற்புதமாக இருக்கும்.